மதுரை மாநகராட்சி முறைகேட்டில் மர்மம் எப்போது விலகும் என வினா எழுப்பியுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கும் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாநகராட்சியின் சொத்து வரி வசூலில் ஏறத்தாழ 150 கோடி ரூபாய்க்கும் மிகுதியாக முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து மதுரை மேயர் இந்திராணி பொன் வசந்த் பதவி விலகியிருப்பது கடும் அதிர்ச்சியையும் பல்வேறு குழப்பங்களையும் ஏற்படுத்துவதாக நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அமைச்சர்களுக்கும் முதன்மை பிரமுகர்களுக்கும் தொடர்பிருக்கலாம் என ஐயப்படக்கூடிய மதுரை முறைகேடு விவகாரத்தில் மேயரின் கணவர் தடாலடியாக சிறைபிடிக்கப்படுவதையும் மேயர் கமுக்கமாக பதவி விலகுவதையும் பார்த்தால் சிறிய மீன்களை பலியிட்டு பெரிய தலைகளை காப்பாற்ற அறிவாலயம் அரசு முயற்சிக்கிறதோ என்னும் ஐயம் மக்கள் மனதில் வலுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு, நிர்வாக குளறுபடிகள், நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தமிழ்நாட்டின் முக்கிய மாநகராட்சிகளான கோவை, நெல்லை மாநகராட்சிகளின் திமுக மேயர்கள் இதுவரை பதவி விலகியுள்ளதாகவும் அந்த வரிசையில் தற்போது மதுரையும் இணைந்திருப்பது உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பதில் திமுக அரசு எந்த அளவிற்கு தோல்வியடைந்துள்ளது என்பதற்கான எடுத்துக்காட்டு எனவும் தெரிவித்துள்ள நயினார் நாகேந்திரன், மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளை மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் கருவிகளாக மாற்றி வைத்திருப்பதுதான் திமுக அரசின் நாடு போற்றும் நல்லாட்சியா என வினா எழுப்பியுள்ளார். மக்களின் எதிர்ப்புகளை சமாளிக்க மேயர்கள் பதவி விலகல், புது மேயர் பொறுப்பேற்பு என திமுக அரசு என்னதான் நாடகமாடினாலும் மாநிலம் முழுவதும் நிலவும் நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் வரி வசூலில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மை வெளியே வரும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.